அந்த நாங்க டைம வந்து வேஸ்ட்டே பண்ணல. நாங்க நாங்க நாள் தான் ரொம்ப வேஸ்ட் ஆயிருச்சு டைமு. பார்க்கவும் ரொம்ப சொதப்பிடுச்சு. ஏன்னா ஒரு ஃபேமிலி வந்து போனவங்க சாப்பிட போறேன்ட்டு வரவே இல்ல. அவ்வளோ நேரம் 13 பேரும் வந்து ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. அதனால ரொம்ப டிலே ஆயிருச்சு. ஒரு சில இடங்கள்ல வந்து போய் பார்க்க முடியாம. வந்து சாப்பிடாமயே தான் இருந்தோம். ஏன்னா, ஏதாவது ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். கடைசியா இந்த இடத்துல வந்து நாங்க சாப்பிட்டோம். அது வந்து லெமன் ரைஸ் மட்டும் வாங்கி சாப்பிட்டோம். டிரைவர் தான் சொன்னாரு, "நீங்க வாங்கி சாப்பிடுங்கம்மா" அப்படின்ட்டு. நான் வாமிட் வரும்ன்னு பயந்துட்டு சாப்பிடாமயே தான் இருந்தேன். பிளேசஸ் வந்து பார்க்குறது தான் எனக்கு மெயினு. என் ஹஸ்பண்டுக்கும் சரி, நாங்க எல்லாருமே அப்படிதான் நெனச்சுட்டு எதுவும் ஸ்நாக்ஸ மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். மாரி அங்க உள்ள அந்த பொண்ணு சொன்னது என்னன்னா, நல்லா ட்ரீட் பண்ணாங்க. அவங்க வந்து 2 பசங்க இருக்காங்க. வந்து நெறைய சொத்து இருக்காம், பணம் இருக்காம், காசு இருக்காம். வண்டி 2 வண்டி வச்சிருக்காங்க. அதேமாரி வேனு, லாரின்னு வச்சிருக்காங்களாம். ஆனா ஒரே விஷயம் அங்க இல்லையாம். எல்லாமே இருக்கு எங்ககிட்ட. ஆனா வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வசதி வந்து இங்க கம்மி. அது வந்து பூம்பாறை கிராமத்துக்கு பக்கத்துல. 50 ஏக்கரா அவங்க கிட்டலாம் சொத்து இருக்குதாம். ஆனா வந்து உயிர காப்பாத்த முடியாது இந்த ஊர்ல மட்டும் அப்படின்னு சொன்னாங்க. இங்க கொண்டுட்டு போகும்போதே வந்து உயிர் பிரிஞ்சிரும். ஏன்னா அவ்வளோ லாங் இல்லையா அப்படின்னு சிட்டி அது வந்து சிட்டினா கொடைக்கானல். அங்கருந்து இது ரொம்ப லாங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாரி அங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் தானா. அந்த பொண்ணே வந்து நல்லா படிச்ச பொண்ணு தான். அது வந்து நம்ம சென்னையில தான் வந்து படிச்சுச்சாம். படிச்சுட்டு இங்கேயே வந்து ஹாஸ்டல்ல தங்கி அவங்க வந்து வேலையும் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனோன அங்கேயே வந்து செட்டில் ஆயிட்டாங்க. அங்க எல்லாருமே நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனா வந்து ஒரு விஷயம் தான் அங்க இல்ல. என்னன்னா ஹாஸ்பிட்டல் வசதி. சொன்னது உயிர் போனா அந்த கடவுள் வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னு தான் நினைக்கணும். நம்ம வந்து யாரையும் வந்து கொஞ்ச நாள் கூட எக்ஸ்ட்ராவா இருக்கணும்னு காப்பாத்த முடியாதுன்னு. அதேமாரி டிரைவருங்க சொன்னது என்னன்னா, "நாங்க வந்து இங்க எங்க உயிர கையில பிடிச்சிட்டு தான் ஓட்டணுன்ற" அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எப்போ எங்க உயிர் பிரியும்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த மாரி ரிஸ்க் தான் இந்த வேலை அப்படின்னு. சென்னையில ஓட்டுறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா வந்து இந்த மாரி பிளேஸஸ்ல ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மதான். அவங்க ஓட்டும்போது தான் தெரிஞ்சுச்சு. எந்த நேரத்துல எந்த வண்டி வரும்னு தெரியாது. ஹார்ன் அடிச்ச மணிமாரி தான் போயிட்டு இருந்தாங்க சுத்தி சுத்தி. உட்காந்து போறதுக்கே வாமிட் வருது. ஆனா அவங்கலாம் வந்து சும்மா ஒரு நாளைக்கு இத்தனை ட்ரிப்பு, அத்தனை ட்ரிப்புன்னு அடிப்பாங்களாம். அதுவும் வந்து அந்த கவர்மெண்ட் பஸ் நாங்க போகும்போது, அவங்க வந்து அதுக்கு மேல வேற லெவல். அவங்க வந்து எங்கள கொடைக்கானல்ல, திண்டுக்கல்லேருந்து கூட்டிட்டு போகும்போதுக்கு, பிளேஸஸ்லாம் அருமையான பிளேஸஸ்ஸு. கண்டிப்பா வந்து ஒவ்வொருத்தவங்களும் போய் பார்க்க வேண்டிய இடங்க. ஃபுட்டுங்கலாம் வந்து நம்ம நல்லாயிருக்கு. நம்ம வீட்டு சாப்பாடு மாரி தான் இருக்கு. ஆனா ரேட்டெல்லாம் பயங்கர ஜாஸ்தி தான். என்ன இந்த இடத்த பார்க்கறதுக்காக குடுத்து தான் ஆகணும். உண்மையிலே சொன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும், அந்த கைடும் சொல்றத நம்ம கண்டிப்பா கேட்கணும். இல்லாட்டி நம்மளுக்கு வந்து ரிஸ்க் தான். அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நெறையா இருக்கும் அந்த இடத்துல. நம்மளுக்கு தெரியாத விஷயம் இருக்கு அங்க.